தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களின் சார்பாக மாண்புமிகு பேரவைத் தலைவரிடம் ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். ஒரு 204வது பாடலாக புறநானூற்றில் கலைவின் யானையார் என்ற ஒரு பெரும்புலவர் ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். ஈயன இரத்தல் இழிந்தன்று அதன் எதிர் ஈயேன் என்பது அதனும் இழிந்தன்று கொல்லன கொடுத்தல் உயர்ந்தன்று அதன் எதிர் கொல்லேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்று. இது புறநானூற்று காலத்திலே அன்றைய ஆட்சியாளர்களுக்கு கவனத்தில் புலவர் சொன்ன விஷயம். இங்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியாளராக இருந்து உங்கள் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எங்களுக்கு கேட்காமலேயே கார் கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் கொடுத்தார். கொல்லேன் என்றால் அதனினும் உயர்ந்தன்று என்பதை இந்த நாட்டு மக்களினுடைய விவசாய பெருங்குடி மக்கள் எங்களுடைய விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை. இந்த நாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் மீனவ சகோதரர்களுக்கு 20,000 ரூபாய் நிவாரணத் தொகை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எல்லாரும் வாயிலே தான் வடை சுடுவார்கள். ஆனால் நான் வந்தால் அடுத்த நிமிடம் இந்த மீனவ சமுதாய மக்களினுடைய பிரதிநிதியாக முதல் கையெழுத்தாக அது இருக்கும் என்பது காணல. இந்த இடத்துல காரை வாங்கி என்ன செய்ய போறோம்? நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உயர்த்த வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் இங்க இருக்க. நான் எதையுமே குறை சொல்லல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் கார் எப்படி இந்த அவையில் முதலமைச்சர் அவர்கள் கார் குறித்து எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த உறுப்பினர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்ததற்கு இணங்க முதலமைச்சர் அவர்கள் அதை பணிவாக பரிசீலித்து அதை கார் அனௌன்ஸ் பண்ணாங்க. நாங்கள் எல்லாம் எல்லா தொகுதிக்கும் போகிறோம், எல்லாரும் தொகுதிக்கு போகிறோம், எல்லாரும் பார்க்குறோம். பல உறுப்பினர்கள் சொன்னாங்க 5 கார் வச்சிருக்கோம், 10 கார் வச்சிருக்கோன்னு. 5 கார் 10 கார் வச்சிருக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை, தொகுதியில் போய் சுற்றி பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு உறுப்பினர்களும் இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் நாங்கள் போறப்போ, கடந்த வாரம் நான் ஒரு கிராமத்துக்கு போனேன். அந்த கிராமத்திற்கு இதுவரைக்கும் சட்டமன்ற உறுப்பினரே வந்ததில்லை. நீங்க 5 கார் 10 கார் வச்சிருக்கலாம் பிரச்சனை இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பணியை செய்வதற்கு அவர்களுக்கு வாகனம் தேவை. இன்னைக்கு இருக்கிற தாசில்தார் லெவல்ல இருந்து எல்லாருக்கும் வாகனம் இருக்கு. வாகனம் தேவை, சட்டமன்ற உறுப்பினர் தேவை என்பதை அறிந்து முதல்வர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களை சந்திச்சு மக்கள் குறைகளை கேட்டு இங்க அவையிலையும் அமைச்சர்களும் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனத்தை வழங்கியுள்ளார். நீங்க அதை குறித்து திரும்ப திரும்ப நீங்கள் இதை கொண்டு வருவீர்கள். ஆனால் இன்னும் விரிவாக நீங்க போய் உங்க தொகுதிகளில் இதுக்கு முன்னாடி 5 முறை சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கீங்க, 6 முறை வந்திருக்கீங்க. தொகுதியில் போய் பாருங்க. இப்ப நான்லாம் போய் பார்க்கிற ஊர்ல இது வரைக்கும் எங்க கிராமத்திற்கு எம்எல்ஏ வரலன்றாங்க. 5 கார் இருந்து 6 கார் இருந்து என்ன பிரயோஜனம்? இனிமேல் பாருங்க, சட்டமன்ற உறுப்பினர் போய் கிராமத்துல போய் மக்களை போய் பாருங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு இது போல தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வருவதால்தான் மீண்டும் உருவாகுது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க இந்த விவாதம் ரொம்ப ஆரோக்கியமா நடக்கணும், சுமூகமா நடக்கணும் தான் எல்லாம் விரும்புறோம். மாண்புமிகு உறுப்பினர் பேசுறப்ப சொன்னாரு வாயில வடை சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. யாரு வாயில வடை சுட்டாங்க? மக்கள் யாருக்கு அதனால தீர்ப்பு வழங்கினான்னு மக்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் சொன்னாங்க இப்ப நம்ம செஞ்சதெல்லாம் ஆட்சிக்கு வந்த 100 நாள் தான் ஆச்சு. ஆட்சிக்கு வந்தது 100 நாள் தான் ஆச்சு. இப்ப இவங்க எல்லாம் கொடுக்க முடியுமா? இந்த திட்டங்களை நான் அறிவிச்ச தேர்தல் வாக்குல நிறைவேற்ற முடியுமான்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு 110 விதியின் கீழே மாண்புமிகு முதலமைச்சர் ஒவ்வொரு திட்டமா அறிவிச்சுட்டு தான் இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா இலவச பெண்களுக்கு வெற்றி பயணம் திட்டமாக இருக்கட்டும், கேஸ் சிலிண்டர் திட்டமாக இருக்கட்டும், அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். நான் எல்லாம் படிச்சு பார்த்தேன், கொள்கை விளக்க அறிக்கையை படிச்சு பார்த்தேன். எதுவுமே புதுசா இல்லைன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி அதிகாரங்கிறது தொன்று தொட்டு இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா நீதி கட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களும் சரி, காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களும் தான் நம்ம இப்போ செஞ்சுக்கிட்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ என்ன மாற்றம்னு கேட்டாங்க. ஆட்சி வந்தது பிறகு வீடு கட்டும் உரிமையாக இருக்கட்டும், கட்டிடம் கட்ட உரிமையாக இருக்கட்டும், நேர்மையான முறையில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோன்னு கொடுக்காம நம்ம அனுமதி கொடுத்துட்டு இருக்கோம். இதுதான் மாற்றம்.
இந்த மாற்றம் பண்ணிட்டு தான் இருக்கோம். மாற்றலன்னு எப்படி சொல்றீங்க? இதுதான் பெரிய புரட்சி. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, வாயில வடை சுடுறோம் நாங்க சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க உறுப்பினர். இல்ல இல்ல, நீங்க சொன்னதுதான் அவர் சொன்னார். மேல சட்டத்துறை அமைச்சர் சொன்னார், நீங்க கார் வேணுங்கிறவங்க, நீங்க சட்டத்துறை அமைச்சர் சொன்ன கார் வேணுங்கிறவங்க நீங்க தொகுதியை சுற்றுப்பாடு இருக்கு. அவரை நீங்க போல ஒரே தொகுதியில 3 தடவை வெற்றி பெற்றிருக்கார். 3வது தடவை ஒரே தொகுதியில 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். மக்கள் நன்மதிப்பை பெற்றிருக்கிறார். அதுவா முக்கியம். அதை பார்த்து யாரு அவை முன்னவர் பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பணிகளை ஆற்றுவதற்கு அரசின் சார்பாக வாகனங்கள் வழங்குற போது யாருக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. நீங்கள் எத்தனை கோடியில் கார் ஓட்டினாலுமே அரசு கொடுக்கின்ற காரிலே போகிற போது அதற்கு தனி மரியாதை இருக்கும் ஒன்று. ஆனால் எங்களை பற்றி நீங்கள் சொல்லுகிற போது கார் ரேஸுக்கு 24 கோடி செலவு பண்ணீங்களா? அதெல்லாம் யார் அப்பா காசு? மான் உறுப்பினர் மார்க்கண்டேயன் பேசுறாரு. மான் உறுப்பினர் மாண்பு கே நேரு அவர்கள். அமைச்சர் என்ன சொன்னீங்க? 24 மாண்பு அவை முன்னவர் உட்காருங்க. அவை முன்னவர் கார் ரேஸுக்கு 24 கோடி செலவு பண்ணி அது எந்த பணம்னு கேட்டேன். மாண்பு கே நேரு அவர்கள். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அமைச்சர், அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் செஸ் நடத்தினாரு, ஹாக்கி நடத்தினாரு. அது மாதிரி தான் வெளிநாட்டில் இருக்கிறது மாதிரி இங்கே இருக்கிற கார் நடத்தினாரு. கார் நடத்த நீங்கள் 20 இல்லை நான் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் கார் நடத்தின உட்காருப்பா தம்பி, உட்காருங்க. அவை முன்னவர் கண்ட்ரோல் பண்ணுங்க. உட்காருங்க. மாண்பு அவை முன்னவர் உட்கார சொல்லுங்க. எங்க அரசு கொறடா? எங்க அரசு கொறடா? பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு கொறடா எங்க பாக்குறீங்க? அரசு கொறடா கண்ட்ரோல் பண்ணுங்க. உட்கார சொல்லுங்க எல்லாரையும். அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சொல்ல, அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார், அதனால செய்தார்னு சொன்னீங்க. இதுக்கெல்லாம் 24 கோடி செலவு பண்றவர் சட்டமன்ற உறுப்பினருக்கு வாகனம் வாங்கி தருவதை பற்றி நீங்கள் பேசுவது எவ்வளவு நிலையில இருக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. மைக் கொடுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், அவர் நடத்துறாரு சொன்னார். நீங்க கூட தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருந்தீங்க. 10 கோடி ரூபாய்க்கு வாங்கி ஒண்ணுமே செய்யாம நிறுத்திட்டீங்க. நீங்க மெடலை யாருக்கும் கொடுக்கல, நீங்க செய்யவே இல்லை. நீங்க அதுக்காக உங்களை மாதிரியா நாங்க இருக்கணுமா? எப்படி? இல்ல நீங்க ஆதார் இருந்தா சொல்லுங்க. இப்ப நீங்க செய்யலன்னு சொல்லுங்க. இருங்க, கார் ரேஸ்க்கு நீங்க செலவு பண்ணியான்னு சொல்லுங்க. அவை முன்னவர் பேசுங்க. இல்ல உட்காருங்க. நீங்க அண்ணே உட்காருங்க. அண்ணே இருங்கண்ணே, உட்கார சொல்லுங்க. அதனால கேட்குறேன். நான் சொல்றேன். உறுப்பினர் உட்காருங்க. இந்த கார் பிரச்சனை உட்காருங்க. தயவுசெய்து உட்காருங்க. பாருங்க, உட்காருங்க. இந்த இருங்க, உட்காருங்க. இந்த கார் பிரச்சனை பற்றி இல்லைங்க. இந்த கார் பிரச்சனை பற்றி தயவுசெய்து ஒரு முடிவுக்கு வாருங்க. ஏன்னா ஒரு மாண்புமிகு உறுப்பினர் அவர் தன்னுடைய இயலாமை குறித்து, பொருளாதார நெருக்கடி குறித்து இதே போன்று மற்றவர்களுக்கும் சிரமம் இருக்குமோ என்று கருதி ஒரு கோரிக்கை வைத்தார். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அப்படி யார் யாருக்கு கார் தேவைப்படுமோ என்று கணக்கெல்லாம் எடுத்து பார்க்காமல் எல்லோருக்கும் வாரி வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் கார் திட்டத்தை அறிவித்தார். இதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வசதி வாய்ப்பும் இருக்கிறது, மற்ற பிரச்சனைகளில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள், எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னபோது, தேவை இருக்கின்றவர்கள் அந்த வாய்ப்பு எங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறது என்று கருதுகின்றவர்கள் வேண்டாம் என்று சொன்னால் அதில் தடை எதுவும் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கார் பிரச்சனை பற்றி தொடர்ந்து பேசுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டு, ஏன்னா ஒரு உறுப்பினருடைய உள்ளக்கடைக்கை புரிந்து கொண்டு, அவர் அவசியத்தை புரிந்து கொண்டு, அதே போன்று விரும்புகிற, வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள விரும்புகிற, இன்னும் கூட பல்வேறு நிலைகளில் சிரமத்திலே இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர் உறுதியாக அதை பயன்படுத்தி கொள்ளுகின்றவர்களுக்காகத்தான் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதே தவிர, எனக்கு 10 கார் இருக்குது, 4 கார் இருக்குது, நான் தேவையில்லை என்றால் இங்கே வந்து பதிவு பண்ண தேவையில்லை. அது தேவையற்ற ஒரு செய்தியாக நான் கருது. இங்கே விட்டுருங்க, உட்காருங்க. நீங்கள் இல்லைங்க, உட்காருங்க. அதுக்காக வந்து இருங்க. அரசாங்கம் அதுக்காக கார் கொடுத்ததற்காக
நீங்கள் வந்து அந்த மானியத்தை கொடுக்கவில்லையே, இந்த திட்டத்தை அறிவித்து என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இதுவும் தேவை, அதுவும் தேவைதான். இருங்க, அந்தந்த காலகட்டம் இல்லை தேவை இல்லை, எது தேவையோ உரிய நேரத்தில் அது அளிக்கப்படுகிறது. விரைவாக தொகுதிகளுக்கு சென்று தங்கள் பணிகளை ஆற்றுவதற்கு இது ஏதுவாக இருக்குமேனால், அது பயனுள்ளதாக இருக்குமேனால் அதை செய்ய வேண்டும் என்கின்ற முதல்வருடைய அறிவிப்பை நான் வரவேற்று அதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர இதை ஒரு பிரச்சனையாக்கி இதை கொடுத்தீர்கள் அதை ஏன் கொடுக்கவில்லை இதை ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.